ஐயா விடிஞ்சு அம்மா நேரம் தின்னு தூங்கிறார் பாரு. அண்ணாட்டா ஐயா தூக்கத்தை வச்சுக்கிறாரா? அண்ணாட்ட எழுந்துரு எழுந்துரு. எம்மாடியே இங்கே அகரணி அப்புறம் எங்க போறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பங்களாவில இருந்தியா கண்ணு? அதான் கட்டி வச்சிருக்கிறியா பங்களா? அண்ணி எம்மா நேரம் மார்க்கெட்டுக்கு போய் வரதுக்குள்ள எழுந்து மாட்டு பின்னா போய் நான் தண்ணி பிடிக்க போனோம். ஐயோ இமாம்பரி கீழே தண்ணி பிடிச்சு போறதுக்குள்ள மற்ற நேரம் பழகுதா? எப்படி உள்ள பிடிந்து போறது? நகம்னியே ஐயோ அக்கா இதுதான் கொடுமை இருக்குது. புள்ளாச்சி பொம்பளை எம்மா நேரம் வேல நிப்ப. சரி விவாத வந்து நில்லு, நான் தண்ணி பிடிச்சு தரேன். காட்டால இருந்து நாம கியூ கட்டி நின்று நிக்கிறோம். இப்ப வந்தவன் ஏன் முன்னாடி போய் நிக்கிறா? உனக்கு தான் பிடிக்க போறேன் என்ன? சபா இன்னும் வெயில் அடிக்குதுரா அம்மா. அடி அடி இன்னத்துக்கு என் குடத்தை பிடிச்சு கிராஸ். காட்டால இருந்து நான் லைன்ல நின்னு நிக்கிறேன். நீ முன்னாடி வந்து பிடிச்சு போறீங்க. என் குடத்தை தூக்கி போடுறடி. எடுடி. எடுக்க முடியாதுடி. இன்னாடி பண்ணுவ நீ? அப்புறம் குடும்பத்துக்கார ஸ்டாண்ட் வை. பேட்டே நார்த்து சொல்லிட்டேன். இந்தா என் குடும்பத்தை பத்தி பேசினா அப்புறம் கீச்சிடுவேன் கீச்சியா. உங்க அக்கா காரி இந்த ஒன்றரை பாய் இசுக்கு ஓடதான் எல்லாருக்கும் தெரியும். ஒன்றரை பேட்டை கப்படிக்குதடி. எங்க அக்கா காரிக்கு தின்னு இது இசுக்கு ஓடனா குடுக்கு தின்னு இருந்தா எவனாவது இசுக்கு ஓடண்டி. உங்க அக்கா காரி பள்ளி அத்த காட்டிக்கினே ஆம்பளை எங்க அலையறா போறது. பத்தி என்ன பேச பல்ல பத்தி பேசினா அடிபடும். அடியே உன் குடும்பமே பள்ளி குடும்பம். உங்க அப்பாவுக்கு பள்ளி இப்படி, உங்க ஆத்தாளுக்கு பள்ளி இந்தாண்ட. உன் பல்லு மொத்தமாவே உள்ள போயிடுதடியே. இங்க பாத்துக்கு நிக்கிறா இவள புடி. அடியே அந்த பத்தியா யார் தங்கச்சி நடிச்சன மேல கைய வச்சா மவளா கொன்னுற. ஐ ஐ புடி கை உடி. ஐ நாயே தபார் என்கிட்ட வச்சுக்க. யாரடி அவ? சும்மா நின்னு கிடந்தா எவனையாவது இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க சொட்ட பள்ளி. கண்ணே அப்படியே மாறிட்டாத. அண்ணாதா ஓடி அண்ணாதா. இந்த பால்கார பத்தியமா பத்தி என்ன நினைச்சிக்கிறீங்க? யார் அடி வாங்குறது? நீ யாரா அடிச்சதா சொல்றீங்க? சின்ன பொண்ணு அம்மா கட்டி ஓடி போன் சொல்லாமா? அம்மா அத்தா சொன்னாங்க இந்த எங்க வந்து கேள்வி வெளியற நீ ரைட் தெரியும் மந்த தெரியும் போலீஸ் தெரியும் அத்தா நீ என்ன கேளையே அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. டேக்ஸ் நடக்கும் ஒரு குடும்பத்தை கரார மகனே குட்டுனா வரா மராயங்களை வெளிய விட்டுட்டா உனக்கு நல்லது ஒரு டேக்ஸ் நல்லது. என்ன இது துப்பாக்கி சுட்டோட அடங்க மாட்டேங்கிறாங்க சார்? பொம்பளைங்க வாய்க்கு முன்னால உங்க துப்பாக்கி என்ன சார் செய்யும்? அப்படிங்கிற அனுபவம் சார். ஒரு பொண்டாட்டிய அடக்க முடியல சார். பெரிய தாய்க்குளமே சிறிய தாய்க்குளமே தயவு செய்து உள்ள போங்க. யோ உள்ள கூட்டிட்டு போயா. எனக்கு தெரியும் சார். வாங்கம்மா உள்ள போலாங்கற. பயப்பட நீ வா நீ. சத்தா நகர் பாய் கடைக்கு போய் பிரியாணி அனுப்பியா? முட்டை பிரியாணி 2 வேணும் எனக்கு. எங்க இந்த விலாசம் எங்க இருக்கு? என்ன நாட்டுப்புறமா? ஆமாங்க. நீங்க எல்லாம் சிட்டிக்கு வந்தா எங்களுக்கு வேலை இல்லாம போகுது. சாவுகிறாக்கி. சாவுகிறாக்கியா? பட்டணத்துல இருக்கிறவங்க சாவே மாட்டாங்களா? அதான் பட்டணத்துல ஜனத்தொகை கூடி போச்சு. புள்ளையாரப்பா உன்ன நம்பிதான் பட்டணத்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு நல்ல வழி காட்டுப்பா. நல்ல வழி நமக்கு காட்டுப்பா. மஞ்சுபா பரவாயில்லையே பட்டணத்துல கூட நல்லவங்க இருக்கீங்களா? எல்லாரும் நம்மள மாதிரி நினைக்காதப்பா. திருடாதே பாப்பா திருடாதே. சாமி தர்மம் பண்ணுங்க சாமி. ஐயோ என்னப்பா பர்ஸ் காணும்பா. நான் இருக்கலப்பா. என்ன பண்றீங்க? இந்தாப்பா துட்டு கேட்டா வக்கீலன்னு சொல்லு. அதுக்கு என்னத்துக்கு என்ன திருட நாக்குறீங்க? 10 ரூபாய் டீ சாப்பிட்டு. புள்ளியாரப்பா இப்பதானே ஒரு நல்ல வழி காட்ட சொன்னேன். இப்படி ஒரு வழியை காமிச்சிட்டிய. ஒரு பிச்சைக்காரன்டே பிச்சை எடுக்க வச்சிட்டிய. போலீஸ் உள்ள தள்ளுறியா? வந்துட்டியா? எங்க பாஸ் அமானுல்லா கான வெளியே விடு. மெயின் பஜார்ல பட்ட பகல 2 பேரும் ஓட ஓட வச்சிருக்காயா.
அவனை விட முடியாது. யூ கேன் கோ. மரியாதையா கான்ஸ்டபிள் எல்லாம் லாக்கப்புக்குள்ள போக சொல்லு. கொஞ்சம் கத்தியாடு. மரியாதைக்குரிய காவல்துறை கான்ஸ்டபிள் அவர்களே, எல்லோரும் லாக்கப்பிற்குள் செல்லுங்கள். மரியாதை போதுமா? உன்னையும் சேர்த்தா. என்னையுமா? ஒரு சின்ன வேண்டுகோள். கைதியை லாக்கப்ல இருக்கும்போது நான் பிரியாணி வாங்கி கொடுப்பேன். எனக்கு வாங்கி கொடுப்பீங்களா? ஸ்பெஷலா வாங்கி தரேன். போலீஸ் வேலையோட லாக்கப்பே பெட்டர். என்ன மாமியார் வீட்டுக்கு வந்து விருந்து நாம் போலாமா? துண்டு போன்ட்டா ஒரே காட்டுல உண்டான் பாக்குறியா? அதான் லோக்கல். இது நம்ம சொந்தக்காரங்க. இவ்வளவு பெரிய ரவுடியை பிடிச்சு கொடுத்திருக்கீங்களே, நீங்க யாரு? ஜேம்ஸ் பாண்டா? டாக்டர் நோவா? கோல்டன் ஐயா? அதெல்லாம் கிடையாது. கேடி எல்லாரும் போயிட்டாங்க. பரவாயில்ல, இவ்வளவு பெரிய கேடிகளை பிடிச்சு கொடுத்த வீரன், எனக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுத்த மகான், இவர் கண்டிப்பா கிரிமினலா இருக்கவே முடியாது.
காலையில பர்ஸ் அடிச்சு போலீஸ்ல மாட்டிக்கின இப்ப வீட்டுக்கு தேடி வந்திருக்கான். சந்தேகம் இல்ல, இவன் சிபிஐ காரன். உசார சாமான் வச்சு போறான். அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லாத சாமானா. இப்ப பாரு வெள்ளக்கார மாதிரி நடக்கிறேன் பாரு. கமால் காட்டலாமா? பயப்பட மாட்டான். ஸ்டாங் பத்தியார் பொம்புல இருக்கு பெருசு. இந்த ஏரியாக்கு நான் ரவுடி. கொஞ்சம் பயந்த மாதிரி மூஞ்சில ஷேக் காட்டு, இல்லன்னா ஏன் சின்ன இல்ல இந்த பயிலுக்கு என்ன மதிக்க மாட்டாங்க, மிதிப்பாங்க வாத்தியார. ஆமா என்ன வேணும் உனக்கு? எனக்கு வேணாம். காலையில உங்ககிட்ட பர்ச களவாண்டீங்களே, அந்த பர்ச திருப்பி கொடுங்க. சொல்றா சொல்றா, எடுத்துக்க. இந்த காலி பரிசுக்காய் இவ்வளவு அலைஞ்ச உள்ள நல்லா பாருப்பா. இந்த இதுதான் முக்கியம். நம்ம ரூட்டே இதுலதான் இருக்கு. எழுதிருக்கானா? நமக்கு படிக்க தெரியாது. ஸ்ட்ரைட் ஐஏ கபாலி. நைனா நம்ம கபாலி, அண்ணாமலை பால் வண்டி கபாலி. சித்தப்பு பச்சம்மா தங்கச்சி ஓடியாங்க 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 பாருங்க. நாய் கட்ட சித்தப்பா. என்ன சித்தப்பா கோடிங்க நீமா? அது ஒண்ணு இல்லப்பா, இது சிட்டில வந்து இறங்கும் போத கையில துட்டு இல்ல. கையில கஷ்டம் இவ்வளவு பெரிய பர்ஸ், தம்மா துட்டு பேப்பர் உள்ள, அப்புறம் சோத்துக்கு லாட்ரி, பழைய பேப்பர்லாம் பொறுக்கின்னு தெரு தெருவா அலைஞ்சுன்னு இருந்தது. இது அப்புறம் நான் தான் பார்த்து இசுக்குன்னு வந்தேன். இத எருமை பண்ணி யார ஏண்டா யார பாத்திர பஞ்சக்காவடி உன்னை வெட்டி 2 கூறா போடல. ஏன் இப்படி கையில இதை வெட்டுறதுக்கு வச்சுக்கலடா, நாய் கடிச்சதுல பாதுகாப்புக்கு வச்சிருக்கிறேன். இந்தம்மா இதையும் புடிமா. ஏண்டா எங்கிட்டயா போன? அப்ப இது என்னடா? தூக்குடா உங்கள. டேய் டேய் ஏந்திரா கைதிங்களா, ஊரா முட்டை துட்டு கேண்டா அலையிறீங்க. ஒன்னு போட்டேன்னா போடுறா போடு போடுறா. பெருசு விவரமான ஆளியா நீ. பர்ச காலியா வச்சுக்கின்னு பணத்தை கோணி பையில பதுக்கி வச்சிருக்கிறிய. நீ என்ன மாஜி மந்திரியா? மந்திரி இல்லடா, மந்திரியோட விவகாரமானவன். நாட்டு புறத்தான். மந்திரியை மேல ஏத்துறவன், கீழே இறக்குறவன். இந்த பாரு, என் பையன்கிட்டயும் பொண்ணுகிட்டயும் கொண்டு வந்து சேர்த்திய, அதுக்காக இதை வச்சுக்க. அப்ப இதெல்லாம் இது பூரா என் பையனுக்கும் பொண்ணுக்கும் மட்டும்தான். மாமா சித்தப்பா எப்படி இருக்குது? துற மாதிரி இருக்குது. அட போங்க மாமா, நீங்க இந்த துட்டை முன்னாடியே கொடுத்துருந்தா என் வீட்டுக்கார எப்படி தெருவா போய் பாலை ஊத்தி கஷ்டப்பட தேவையில்ல. சித்தப்பா தங்கச்சிய சீமா வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. அப்போ உன் தங்கச்சிய ஒரு பெரிய பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஆசை உனக்கு இருக்கு. ஆமா, அது போதும்டா ராசா. மத்தத நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியம் கூட உனக்கு இல்ல. நான் ஒருத்தரை பிடிச்சு வச்சிருக்கிறேன். தங்கச்சி எங்கடா? தங்கச்சி வாக்கனே வாசகே. நீ எதுவும் போட்டுக்கல? இல்ல. ஏமா? இல்ல சித்தப்பா, நீ எங்க வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 10-12 வருஷம் இருக்கும். இருக்குமா? இப்ப திடீர்னு நீ எங்களை பாக்கணும்னு வந்துக்கிற, சும்மா தானே வரணும். அது எதுக்கு ஒரு மூட்டை நிறைய துட்டு எடுத்துன்னு வந்திருக்கிற? அங்கதான் எனக்கு இடிக்குது. அது இன்னத்துக்கு எதுக்குன்னு எனக்கு தெரியல. அத்த விழாவரியா என் கையில சொல்லிரு, அப்புறம் என்ன வாங்கி போட்டுக்க சொல்ற போட்டுக்கிறேன். நீ புத்திசாலி பொண்ணுமா. பணத்தை கொடுத்த உடனே ஆசைப்படாம என்ன காரணம் கேட்ட பாத்தியா? அதுதான் எனக்கு பெரிய பலமே. நான் ஏன் உங்களை தேடி வந்தேன்? இவ்வளவு பணத்தை நான் ஏன் உங்களுக்கு கொடுத்தேன்? அதுக்கான காரணத்தை இப்ப சொல்றேம்மா.
என்ன அது? என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ இவ்வளவு லேட்டா வரிய? உன் கேஸ் தோத்து போச்சு ராமசாமி. உனக்கு சேர வேண்டிய 3 கோடி ரூபாய் சொத்து கொண்டு போயிடுச்சு. சொத்து போனா என்னையா? என் பொண்ணை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்கிறேன். சம்பந்தியமா காலைல கூட வரதட்சணை வேணாம்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி சம்பந்தி அம்மா அவரு நல்லவங்கள ராமசாமி. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே அவங்க என்கிட்ட வந்தாங்க. கேஸ் ஜெயிச்சிடுமா, 3 கோடி ரூபாய் சொத்தும் உனக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்க. கல்யாணம் நிக்க கூடாது இல்லையா, அதனாலதான் சொத்து உனக்கே கிடைக்கும்னு அவங்க கிட்ட பொய்ய சொல்லிட்டேன். அந்த 3 கோடி ரூபாயை நம்பிதான் அந்த அம்மாவும் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அம்மா என்னம்மா அது? இவங்க அப்ப நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டான்டா. சொத்து இவங்களுக்கு இல்லன்னு கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சுடா. இவளுக்கு 10 பைசா கூட கிடைக்காது. இவளை வச்சு நீ எப்படிடா குடும்பம் நடத்துவேன்? வாடி வெளிய வா. உங்க அப்பா எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை முழுசா கொடுக்கிற வரைக்கும் நீ உன் புருஷனோட சேரவே கூடாது. அத மீறி களவாணித்தனம் பண்ணணும்னு நினைச்சேன், தொலைச்சிருவேன். தொலைச்சி நீ உன் புருஷனோட சேரவே கூடாது. அத மீறி களவாணித்தனம் பண்ணணும்னு நினைச்சேன், தொலைச்சிருவேன்.